தாய் தமிழ் சொந்தங்களுக்கு காலை வணக்கங்கள். அக்டோபர் 5, 2025 இந்த என்னால மறக்க முடியாத நாள். ஏன்னா, அன்னைக்கு தான் நான் வெளிப்படையா ஒரு முடிவு எடுத்து, என் தமிழ் சொந்தங்கள்ட்ட எனக்கு ஆதரவு குடுங்கன்னு கேட்ட நாள். இந்த நாள் நான் மறக்க மாட்டேன். கடந்த 1 வார காலமாக இந்த கரூர் சம்பவத்த பார்த்து முடிச்சுட்டு, இவ்வளவு உயிரிழப்புகள பார்த்துட்டு, அதோட மரண ஓலங்கள எல்லாம் கேட்டுட்டு, இந்த கடந்த 1 வாரத்த கடந்து வரதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னன்னா, எனக்கு உண்மையிலே என்ன தோணுச்சு அப்டின்னா, இந்த நம்ம ஒரு அடுத்த தலைமுறை கொஞ்சம் விழிப்புணர்வு பெற்றுட்டு வருது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற நேரத்துல, இந்த மாதிரி ஒரு கூட்டம் போய் நின்னு நெரிசல்ல சிக்கி இறந்தது வந்து எனக்கு இது வரலாற்றை நான் ஒரு கரும்புள்ளியா பார்க்குறேன். இப்படி ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சு வந்தாரு. வந்து ஒரு 40, 41 மக்கள் கர்ப்பிணி பெண்கள்லாம் போய் பார்க்க செத்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு வரலாற்று அவலம் தமிழினத்துக்கு ஏற்பட்டுருச்சுங்கிற கவலை என்னை உருக்கி எடுத்துச்சு. எனக்கு தூக்கமே வரல, வேலை ஓடல, ஒண்ணும் சரியா எனக்கு மனசே சரியில்ல. அதனால திருப்பி திருப்பி நான் உங்கள்ட்ட அத ஆற்றுறதுக்கு தான் நான் உங்கள்ட்ட திருப்பி திருப்பி இந்த வாரம் நெறைய காணொளிகள் உங்கள்ட்ட பேசுறதுக்கு காரணமே என்னன்னா, இது யார்ட்டடா பேசுறது? இது நம்ம பேசி ஆகணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் என்ன தூங்க விடல. இப்ப கூட மணி 4 காலையில இதே தான் ஓடிக்கிட்டு இருக்கு. எந்திரிச்ச உடனே உங்கள்ட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்றேன். உங்கள்ட்ட ஒண்ணு சொல்றேன். நான் வந்து இதுக்கு முந்தின காணொளியில நம்ம சொல்லியிருந்தேன். நம்மள எவ்வளவோ பேர் ஆதரிச்சு வந்திருக்காங்க. நம்ம நெறைய பேர் மேல நம்பிக்கை வச்சிருக்கோம். அந்த நம்பிக்கை வீண் போயிருக்கு நெறைய இடத்துல. அதெல்லாம் பத்தி சிந்திக்கவே சிந்திக்காதீங்க. இந்த தனிநபர்களை கடந்தது இந்த அரசியல். இந்த அரசியல் வந்து பெரும் வளர்ச்சி அடைஞ்சிருச்சு ஏற்கனவே. அதனால நீங்க தேர்தலை நோக்கி போகும்போது தேர்தல் அரசியல்ல கூர்மையா இருக்கணும். அந்த கிளியோட கண்ணு மட்டும் தான் உங்களுக்கு தெரியணும். அந்த தமிழ் தேசிய கொள்கைகளை ஆட்சி அரியணையில ஏற்றது எப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம சிந்தனையில இருக்குமே தவிர, மற்ற சில்லறைகளை எதை பத்தியும், எந்த ஒரு நாய்ஸை பத்தியும், எந்த ஒரு விமர்சனங்களை பத்தியும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. நம்ம முதல்ல கன்வின்ஸ் ஆகிக்கணும். தமிழ் தேசிய கொள்கை சரியான கொள்கை. இதை நம்ம எடுத்துட்டு போறதுக்கு எந்த ஒருத்தட்டையும் விமர்சனம் கேட்கறதோ எதிர்க்கிறதுக்கு கேட்கறதோ அவசியம் இல்லை. நீங்க முதல்ல கன்வின்ஸ் ஆயிட்டீங்களா? நீங்க கன்வின்ஸ் ஆகணும். நீங்க வாசிங்க, தலைவர்கள் பேசுறத கேளுங்க, அறிஞர்கள் பேசுறது கேளுங்க, இன்ஃப்ளூயன்சர்ஸ் பேசுறது அல்ல. இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்க இது இப்போ ஒரு தமிழ் தேசியவாதிட்ட நான் இதுக்கு முந்தின காணொலியில வந்து என் கருத்து பகுதி எதுக்கு டிசேபிள் பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்னா, என்னோட ஒற்று பயணிக்கிற சொந்தங்களுக்கு தெரியும் இவனோட கருத்து என் கருத்து ஒண்ணுதான். நான் உங்கள்ட்ட இன்னைக்கு உறுதி அளிக்கிறேன். இந்த கருத்துல இருந்து நான் மாற போறது இல்லை. அதனால உங்க கருத்து, ஒற்ற கருத்து உள்ளவங்கள்ட்ட கருத்துக்கு கேட்டு உங்க நேரத்தை நீங்க இங்க வந்து இப்ப கருத்து போடணும் அப்படிங்கிற நேரம் வீணடிக்காதீங்க. அதை வந்து வாசிப்புல பயன்படுத்துங்க. அதை வந்து சீமான் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க, இல்ல இப்ப மணியரசன் ஐயா என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க, இல்ல பல தமிழ் அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. என்னோட வேலையை நான் இந்த இடத்துல இருந்து எப்படி தொடர்ந்துட்டு போகணும்னு பாக்குறேன் அப்படின்னா, அன்றாட அரசியல் நிகழ்வுகள்ல நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமா இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து சொல்றதும், என்னோட மைண்டா நடக்கக்கூடிய விஷயங்கள்ல அப்ளை பண்ணி உங்களுக்கு அதை வந்து விரிவு பண்ணி சொல்றதும், உலக நாடுகள்ல என்ன அரசியல் நடக்குது, அந்த அரசியல வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன வந்து சார்பு இருக்கு, என்ன லிங்க் இருக்கு, இதெல்லாம் பத்தி பேசுவது எனக்கு சிந்தனையில தோன்ற விஷயங்கள் அடுத்த தலைமுறைகிட்ட என்ன சொல்ல வேண்டியிருக்கு, இல்லை என் சொந்தங்கள்கிட்ட சில நேரம் விவாதிக்க வேண்டியிருந்து உங்கள்ட்ட இருந்து கருத்து பெற வேண்டிய நேரம் வந்துச்சு அப்படின்னா, அந்த மாதிரி சில தலைப்புகள் இருந்துச்சுன்னா நானே கமெண்ட் செக்ஷனை ஓப்பன் பண்ணி விடுறேன். அந்த நேரத்தில் நம்ம விவாதிக்கலாம். அது வரைக்கும் கமெண்ட் செக்ஷன் டிசேபிளாக இருக்கட்டும். நீங்கள் ஆதரவு தெரியும் நினச்சிங்க அப்படின்னா, அதிகம் காணொலிகளை பகிருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, உங்களுக்கு அந்த கருத்து ஒத்து போச்சுன்னா அதிகம் காணொலிகளை பகிருங்க. அதே மாதிரி லைக் பண்ணுங்க. அதே நான் புரிஞ்சுக்கிறேன். சரியா? நீங்கள் வந்து நம்ம செய்ய வேண்டியது இதுதான். இனிமே இந்த நிலத்துல வந்து இந்த மாதிரி ஒரு தவறு நடந்துடக்கூடாது. ஒரு நடிகர் வந்து இந்த மாதிரி வெறும் திரைபின்பத்தை, திரைக்கவர்ச்சியை மட்டும் வச்சு இந்த மக்களை திசை திருப்பிடலாங்கிறத, இந்த ஒரு கருத்தியல் கூட்டத்தை திசை திருப்பிடலாங்கிறத இனிமே நம்ம அனுமதிக்க முடியாது. இதுக்கு நம்ம விழிப்புற்றுக்கிறோம். அதாவது நம்ம தமிழ் தேசியவாதிகள், நான் இன்னும் நிறைய உங்களுக்கு டிப்ஸ் சொல்றேன். ஒவ்வொரு ஆன்லைன்ல எப்படி பிஹேவ் பண்றது, அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். மறுபடியும் சொல்றேன். நிறைய நேரத்தை இங்க வீணடிக்காதீங்க. வாசிப்புல பயன்படுத்துங்க. அதே மாதிரி எதிர்கருத்து எல்லா சேனலையும் நீங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எலெக்ஷன் வருது. அவங்களால உங்களுக்கு ஒரு இது நீங்க செய்யக்கூடிய விஷயம். சீமானவர் என்னெல்லாமோ செய்யறாரு. தம்பிகள் களத்துல என்னெல்லாமோ செய்யறாங்க. நீங்க செய்யற விஷயம் வந்து டிஜிட்டல் பொருளை பேசாதீங்க. உங்க நேரத்தை வந்து மாற்று கருத்து பேசுறவங்கள்ட்ட போய் கருத்துல போய் நின்று சண்டை போடாதீங்க. உங்களுக்கு அது நேர விரயம். அதை செய்யாதீங்க. ஆதரவு சேனல்களுக்கு மேலும் ஆதரவு கொடுங்க. அங்க போய் கருத்துக்களை போடுறதை விட அவங்களுக்கு அதிகம் பகிருங்க. அவங்க கருத்துக்களை எடுத்துட்டு போங்க. நீங்க அங்க கீழே போய் சண்டை போட தேவையில்லை. உங்களுக்கு புரியுதா? மாற்று கருத்து உள்ளவன் எப்பவுமே அவன் அரிப்பு சுரிஞ்சுக்கிறக்காண்டி இங்க வந்துகிட்டே இருப்பான். சிந்தித்து பாருங்க, கருத்துக்களை பதிவிடுங்க. வாழ்க.